அடுத்ததாக தாஜ்மஹால் என்ட்ரன்ஸ் பேரே இருக்கக்கூடிய மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள். நீங்க பண்ண வேண்டியது ஒரு மெயின் டிஷ், கொடுக்க போற டைம் 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் பத்தாது, 1 மணி நேரம் 30 நிமிஷம் கொடுங்க. சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன், மரியாதையா இருந்துக்க. ஞாபகம் வர மாதிரி அழகா பண்ணணும். நீங்க போன் பண்ணி வீட்டுக்கு போய் என்னன்னா அதே ஞாபகமாவே இருக்கு. வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டும் நல்லா. நல்லா பிறந்து வளர்ந்ததே ஊபி தான். ஊபி சிமெண்ட்ங்கிறது ஆங்கிலமாச்சே. இங்கிலீஷ்ல யூபி, தமிழ்ல ஊபி. அத முத கத்துக்குங்க நீங்க. இந்த உலகத்துல அப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்க? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? ராமரிங்க அவருக்கு தேங்காய் உரிச்சு தேங்காய் மட்டையை மட்டும் கொடுங்க, சாப்பிடுவாரு. ஏன்னு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஆலமரத்து கீழே போய் படுத்துட்டாரு. இருந்த பாம்புகள்லாம் புத்துன்னு நினைச்சிட்டு வந்து பார்த்தா சட்டை உள்ள போயிடுச்சு மேடம். நல்ல வேலை சொன்னீங்க, நான் இன்னொன்னு வேற நினைச்சேன். போன வருஷம் பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு போயிருக்காரு மேடம். இவரை காலம் பண்ணிட்டு இவரை அடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரா நீங்களாம், ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? அன்னைக்கு மேடம் அவர் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருந்தாரு. லவ் பண்ணாரு மேடம். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. உங்க ஃப்ரெண்ட் வந்து லவ் பண்ணாரு மேடம். லவ் பண்ண உடனே லவ் மேரேஜ் ரிஜிஸ்டர் ஆபீஸ் போறாங்க. லவ் பண்ண லவ் மேரேஜ் தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஆராய கூடாது, அனுபவிக்கணும். அங்க வந்து அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் கையெழுத்து போட பாக்குறாங்க. வேணா இல்ல. அதுக்கப்புறம் என்னாச்சு யாருக்கு தெரியும்? அவன் தான் கட் பண்ணிட்டு பக்கத்துல பிறந்த ரீஃபில் பேனான்னு எடுத்து கையெழுத்து போட்டாரு மேடம். அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் தெரியுமில உங்க எல்லாருக்குமே. சாரி, எனக்கு தெரியாது. ஃபுட்பால் ரொம்ப பெஸ்டா விளையாடுவார். ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்படியே போய் மேட்ச் விளையாடுறாரு மேடம். அடிச்சா பால் பறக்குது. எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. பெரியவர்களே, இப்ப நீங்க மேடையில பார்க்க போறது பெரிய அதிசயங்க, ஆச்சரியமுங்க. இது ஆளு முட்டுக்குன்னு ஒரு கார் இப்படி பறக்குதுன்னு பாலை போய் பாக்குறாங்க. அது வந்து பால் இல்ல, கடுகு. ஜோக் இல்ல இல்லையா? மழை பெய்யுது மேடம். ஒரு வீட்டு கரண்ட் இல்ல, பவர் கட்டு. இவர் போய் யூபிஎஸ் இது பண்ணலாம்னு சொல்லி அப்படியே போய் பாக்குறாரு. இருட்டுல ஒண்ணுமே தெரியலையே. அவங்க ஒய்ஃப் வந்து அப்படியே பாக்குறாங்க. யாரோ வந்து யூபிஎஸ் வயரை புடிங்கி போட்டிருக்கான்னு இவர் எடுத்து சொருகிட்டாங்க வயர் நினைச்சு. திருவிழான்னு வைங்க, ஒரே ஒரு ஃபங்க்ஷன். இவரை தேடுறாங்க, ஆளே இல்ல. திடீர்னு காணா போயிடுறியே, ஏன்டா? பார்த்தா அந்த வாழைப்பழத்துல குத்தி தலையில இருந்து அப்படியே புகையா போகுது. அகர்பத்தியா நின்றுருக்காரு. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். சவாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. ஆனா இவர் வந்து எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு பின் சீட்ல தான் உட்கார்ந்துருக்காரு. அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லிரியா, நான் கேட்டு தொலைறேன். அவர் கூட்டு போன ஃப்ரெண்ட் என்ன பண்ண, நடுவுல சட்டனா ஒரு பிரேக் போட்டுக்கிறாரு. என்னையா வண்டி ஓட்டுற? சொல்லிட்டு பிரேக் போடுறல. பக்கத்துல வந்து அந்த கார் இடிக்கும், ஏர் பேக் வாய் உள்ள போயிடுச்சு. அதுதான் இங்க இப்ப இருக்குது அவருக்கு. ரோட்டுக்கு போடுவாங்களா தாரு, அத மண்ணுக்கு போனா முழுங்கி இருக்கடா பூதே. இவங்க ஆயா வந்து இந்த பழைய நைட்டிய ஒண்ணு தைக்கிறதுக்கு இந்த ஊசியில ஓட்டையில கண்ணு தெரியல. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. காப்பா இந்த நூலை போட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லி இருக்கு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இவர் நூலை எடுத்துக்கிட்டு அந்த ஊசி ஹோல்ஸ் வழியா 3 சுத்தி உள்ள போய் வந்துட்டாரு. திருச்சிரேன்னு சொல்லுவாங்க அத. சரி சொல்லுவாங்க, ஆனா பட் எனக்கு தெரியாது. இல்லையே, தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏண்டா மரவள்ளி கிழங்குனா வாட்? மரவள்ளி கிழங்கு தான் டென்ஷன் ஆயிருவேன். டென்ஷன் ஆயிடுவீங்களா? நான் 11 ஆயிடுவேன். அவன் படுத்துற பாட்டுக்கு தூக்குல தொங்கிரலாம் போல. தொங்கு. நம்ம வீட்டுல வந்து நம்ம தம்பி இருப்பாங்க, கூட பிறந்த தம்பி. அவன் மரியாதையா கொடுப்பாங்க. அதுக்கு ஓபன் தி டோர். போடா. யோசிச்சு பாருங்க. கை வாங்குற மாதிரி தம்பி. டேய், இம்புட்டு நேரமும் நீ என்ன வஞ்சிக்கிட்டு தான் இருந்தியா? தேங்காய் துருவல எக்ஸ்பர்ட்டுக்கா இருக்குயா கரெக்டா? ஆச்சிக்கு நான் வந்து தேங்காய் துருவி கொடுத்தேன். அதே நீங்க வேற தெரியுங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அண்ணே. தம்பி நீ என் கையில சிக்குன்னு வச்சுக்கியேன். சில்வண்டு சிக்கு சிறுத்த சிக்காதுல. சங்கீதா இங்க பாரு. உன் ஹஸ்பண்ட் ஒரு 10 மினிட்ஸ். ஐயோ இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? அட பாவி. பாருங்க, நான் இவங்களோட கோமாளி. இப்போ யா டேபிள்ல தான நீ போட்டோ அடிக்கிறேன். சிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா. உன்னை வச்சு அடிப்பான். டேய் டீசன்ட்டா போ, கத்தாத அண்ணன் கத்தறனா. டேய் எங்க வேணா டிராப் பண்ணுவீங்களா? என்ன ஆங்கரிங் ஏரியால டிராப் பண்றீங்களா? ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டுன்னு நீதடா.
சோழமுத்தா போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்குன்னு சுத்துமே. பாட்டு போட்டு மாத்தி விடுங்க, ஆளை மாத்துங்க. பாட்டு போட்டு ஆளை மாத்துங்க. எப்படி எல்லாம் உன் கால்ல விழுந்து கதறனா இறக்கம் இல்லையா உனக்கு? ஐயா அவன் மாத்துறாங்க. ஏய் அதுதான்டா டாஸ்க், நீ போய் செய்டா. நம்ம உசுர கொசுரா கேக்குறாங்களே ஐயா. நம்ம உசுரு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. என்ன சொன்ன? இது காஞ்சி மிளகாய் தூள் சொன்னீங்க. வேற வீட்டு கோமாளிங்க, வேற வீடுங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன் சொல்ற நீ அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா இதுனா இப்போ இது ரெட்டு சில்லி, அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? காஞ்ச மிளகாய். எத்தனை வாட்டி சொன்ன காஞ்ச மிளகாய் எடுத்துட்டு வா. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார். போயிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துட்டு வரணும். ஒரு டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வரணும். இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா? கண்ணு முன்னாடி இருக்கும். நீங்க எப்பயும் போலயே அதை எடுத்துக்கிட்டு இங்க காட்டுங்க, உங்க வேலையை நீங்க செய்யுங்க. உங்க ஷோல்டர்ல போட்டு போங்க. அப்படி நீங்களா புரிஞ்சு தொழில பிக்கப் பண்ண பாருங்கடா. என் உசுர வாங்காதீங்க. போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணு. எவ்வளவு திருந்த மாட்டியா? ஓகே அதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் ஒரு கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. பாட்டு போடு, பாட்டு போடு. உமேர் டேபிள தவிர மிச்ச எல்லா கோமாளிகளும் அந்தந்த இடத்துக்கு திரும்பலாம். அட பாவிகளா, ஆயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சிட்டீங்களடா. இல்ல ஏய் கொத்தி வச்சு பாத்தியா? ஐயோ சுருகிரடா. அவங்க கெஸ்ட்ங்க. அந்த நம்ம வாய் வேற சும்மா இருக்காரா சாமி? இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். எல்லா குக்கும் உன்னை நடக்க வைப்பாங்க மச்சான். உன்னை கையில வச்சு தூக்கத்தை வந்தாண்டா. நீ இவன் கூடயே ஜாலியா இருடா. சில்லி மாதிரி பேசாதப்பா, எது பேச இருந்தாலும் முன்னாடி வந்து பேசு. என்ன மச்சான் ரத்தம் வருது? அவன் கிஸ் அடிச்சாலே பஞ்ச் அடிச்ச மாதிரி இருக்குடா உனக்கு. இங்க உங்க அம்மா கிட்ட குடிச்ச பாலெல்லாம் ரத்தமா வடியுது பாஸ். நீ குடிச்ச பாலும் ரத்தமா வரப்போகுது இல்ல? கரையிறான் ஐயா, கரையிறான் ஐயா. நீ பேசும்போது உன் பேச்சுல தேன் வடியுது. அதை கேட்டனால தான் உடம்புல ரத்தம்ல வடியுது இல்ல? யா யா ஐயோ போச்சே. வாழ்க்கையில நீ லவ்வ பத்தியே நினைக்காத அளவுக்கு ஒருத்தன் பண்ணிட்டாமாப்ல. பிளாக் சிசமி சீடுன்னு ஏதோ ஒன்று சொன்னான், அது என்னன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு என்ன சொன்னானோ பண்ணுவாரு. அங்க எல்லாம் மசாஜ். நீ ஒரு கலுசர். இவங்க டார்ச்சர் பத்தாது ஓன் டார்ச்சர் வேற. ஏன் போட்டு உயிரை வாங்குற? யாரோ ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? ஏன்டா? என்ன மாமா சங்கீதா மூஞ்சி வந்துருச்சு. அரவேலி கலக சீவிட்டு இருந்தேன். என்ன சீவி சங்கீதா மூஞ்சி மாதிரி வந்துச்சுன்னா பண்ணாட புறம்போக்கு. ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. என்ன இது சங்கீதா மூஞ்சி மாதிரி இருக்குது? ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். ராமர் மாமா நடிச்ச படம் அடுத்த மாசம் ஒண்ணு வருது. 22 பன்னிக்கு 10 வயசுன்னு ஒரு படம். நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நிக்கிற தெரிப்பான், நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? அதே செப்டம்பர் 23ஆம் தேதி ஓனானுக்கு 9 வயசுன்னு ஒரு படம் வரும். கூத்து கோமாளியில ஸ்பெஷலா ஒரு எபிசோடு வருதுண்ணே. என்னன்ட்டு அடுப்பு இங்க, இந்த ஆள் இடுப்பு எங்க அப்படின்னு ஒண்ணு வருதுண்ணே. உள்ள பூச்சிங்களுக்கு ஐடியா வருது, செஞ்சிரும். ரியோ அந்த பக்கம், ரிவிட் இந்த பக்கம்னு வருது. எனக்கு ஒண்ணு விளங்கலங்க. இங்க பாரு ரியோ, உன் படம் ஜியோல வரணும்னா பேசாம கிளம்பிடு. கண்டிப்பா போயிடுறேன்க்கா. சின்னக்கா வரேன்க்கா. இங்க மக்கள் ரொம்ப வார்மா இருக்காங்க. தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? ஃபேமிலில இருந்து தூரம் இருந்தா ஒரு க்ளோஸ் ஒரு சர்க்கிள் வேணும்ல, where you feel safe. சென்னை I feel is the safest place. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? இவன் சமைச்சது எனக்கு அப்படியே வீட்ல சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு. உங்க அம்மா சமைச்ச ஒரு ஃபீல் அப்படியே வந்து. என் அப்பா சமைச்ச ஃபீல் வந்தது. நீ அப்படி வரியா? தெரிஞ்சு போச்சுடா, தெரிஞ்சு போச்சு. We didn't choose this war, but we lived through it. எவ்வளவு பெரிய தத்துவத்தை அசைக்கு சுருக்கமா சொல்லிட்டியா? We had no choice, but we had each other. நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. இதெல்லாம் சொல்லணும்னா ஒரு படத்துல 2.5 hour ஆகும். வாட் அமேசிங் பிரசன்டேஷன் டா. வண்டர்ஃபுல், மார்வெலஸ். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க ஒரே பிளேட்டிங்ல அந்த போட்டோஸ், அந்த ஹவுஸ், நாங்க வந்து அது ஃபீல் பண்ண முடிஞ்சது. சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. டேஸ்ட் இங்க இருக்குன்னா நீங்க பண்ண பிரசன்டேஷன் ஸ்டோரி எங்கேயோ போயிடுச்சு சார். நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். Good one. Respect. ஐயோ நான் என்ன செய்வேன்? யார்ட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா. Chef of the week goes to சித்து ஸ்ரேயா. he
சரியா வேலை செஞ்சு தேறிட்டோம் குமார். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.